இங்கே கிட்ட எடுங்க. தூயமல்லி அறுவடைக்கு தயாராகிவிட்டது. கடை பழனிசாமி அவர்கள். இந்த பத்தை காட்டுங்க. தூர் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு 3/4 அடி தூரத்துக்கு இருக்கும் ஒவ்வொரு கதிருமே. நெல் பார்த்தா முதன்மை தர தூருன்னு சொல்கிறதுல 350 நெல்லுன்னு நம்ம அக்ரி சொல்லியிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா இதில் எண்ணி பார்த்ததில் 350க்கு எச்சாவே இருக்குது. நல்ல விளைச்சல் ஆர்கானிக் முறையில் பண்ணியிருக்கிறோம் தூய மல்லி. அப்படி மேலோட்டமாக காட்டுங்க. நல்லா ஏகமாக பார்த்திங்கனாலும் கதிராகவே தெரியும். காடு முழுக்க வளர்த்தியும் ஒன்றும் அதிகமாக வளரல. நம்ம உள்ளே போய் நின்னோம்னா இல்லைங்க தூர்கட்டு காட்டுங்க. இங்கே வாங்க, அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு நம்மளை தூர்கட்டுங்க அடிக்க அப்படியே எடுக்கணும். நம்மளை இடுப்பு வரைக்கும் இருக்குது வளர்த்து. தூர்கட்டு 1 அடிக்கு 1 இல்லைங்களா? பயிர் 1 அடிக்கு 1. 1 அடிக்கு 1. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 முதன்மை தர தூர்களே வந்து 18 தூர் நம்மளதில் இருக்குது. இப்படித்தான் இருக்கணும். 1 அடிக்கு 1 இருக்குது. போதும். இவ்வளோ தள்ளி வச்சுமே நம்மளுக்கு மகசூல் இப்படி கிடைக்கிது இல்லைங்களா? தூர் பார்த்திங்கன்னா 40 தூர் வருதுன்னு சொல்லுவோம். 40ல் நமக்கு கதிர் வந்திருக்கிறது 20, 22 வரும். அதில் பார்த்தா ஒவ்வொரு எண்ணியே பார்த்தோம்னாலும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 தூரில் வந்து முதன்மை தர தூராகவே வந்திருக்குது. ஒவ்வொரு தூருக்கும் 350 நெல் அப்படின்னு கணக்கு போட்டோம்னா குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு தூர்லேயும் 1/2 கிலோ வரும். 1/2 கிலோ வருங்க நம்ம கணிப்புக்கு. நல்ல மகசூல். 400 கிராம் வந்தாவே பெரிய விஷயம். 1/2 கிலோவுக்கு குறையாது. தூர்கிட்ட பார்த்திங்கன்னா இது நெல்மணியில் கொத்து கொத்தாக இருக்குது. சரி,